மிளகு சீரகம் ரசத்துக்காக வேண்டி இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிகிட்ருக்கேன். இன்னமும் கொஞ்சம் பவுடர் ஆகும். பூண்டு கரெக்டாக இருக்குது. ரசத்துக்கு வந்து இப்படி மிளகு சீரகம், அதாவது மிளகு விட ஒரு டீஸ்பூன் மிளகு போடுறீங்கன்னா வந்து அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போடணும். அப்புறம் வந்து பூண்டு ரொம்ப மெயின். ரசத்துக்கு வந்து ஹீரோவே பார்த்திங்கன்னா வந்து பூண்டு தான். ஸ்கின் எடுக்காமல் போட்டிங்கன்னா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ரசத்தை பொறுத்தவரையும். புளி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஒரு 4-5 தக்காளி போட்டு நல்லா அதுவுமே வந்து புளி தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியுமே போட்டு வச்சு, இப்போ இதில் வந்து மிளகு சீரகம் உரலில் தட்டி விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து லெமன், அது ஒரு 1/2 லெமன் வந்து ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரசம் வந்து நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு இதை அப்படியே டைரெக்டாக ஊற்றிட்டு 5-10 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சிடும். கொதிக்கும்போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும் ரசம். பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து செம்ம மழை. ஸோ அந்த மழைக்கு வந்து நான் நைட்டு இன்றைக்கி டிஃபன் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து சப்பாத்தி தான் பண்ணணும். சரி, ஓகே, ரசம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இருந்துச்சு. ஸோ வந்து ரசம், ரைஸ் நைட்டு. ஸோ இது தாளிச்சிடலாம்.